கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். இந்த நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் யாத்திராகமம் அதனுடைய 38வது அதிகாரத்தை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தில் 31 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை தான் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தைக்கான இன்றைக்கு உள்ள தியானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துக்கு பிறகு பாருங்கள், இந்த ஆலயம் ஆசரிப்பு கூடாரத்திற்கான பணிமூட்டுகள் செய்யப்பட்டதனுடைய தொகை அல்லது செலவீனங்களுக்கான தொகைகள், எத்தனை பொண்ணு, எத்தனை தாளந்து பொண்ணு, வெண்கலம் எத்தனை அப்படிங்கிற ஒரு கணக்கை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னை இதை சிந்திக்க வைத்தது. ஆலயத்துக்கு தானே செலவு பண்ணுறோம். ஆலயத்துக்கு செலவு பண்ணுறதை குறித்து நம்ம ஏன் எண்ணணும்? அது அப்படியே விட்டுற வேண்டியது. எவ்வளோ செலவு பண்ணால் என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு செலவு பண்ணுறதை குறிச்செல்லாம் கணக்கு பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் படித்தது, எனக்கு விளங்கி கொண்டது, ஆலயத்திற்காக செலவிடப்பட்டது எவ்வளவு என்பது அந்த காலத்திலேயே தேவன் கணக்கு பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ ஆலய காரியங்களில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எழுதி வைத்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல பழக்கம் உண்டு, உங்களுக்கும் அது இருக்கும்னு நம்புகிறேன். தேவாலயத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது எழுத்து வடிவில் ரெக்கார்டாக இருக்கணும். சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு அவங்க ஏராளம் காரியம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு ரெக்கார்டு இருக்காது. கேட்டால் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், என்ன ரெக்கார்டு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆலயங்களிலே நாம் ஆலயத்திற்காக செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு ரெக்கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது அந்த காலத்தில் எத்தனை பவுன், எத்தனை தாளந்து பொண்ணு செலவாச்சு, வெண்கலம் செலவாச்சு, ஸ்தோத்திரம், எத்தனை தொங்கு திரைகள் இருந்தன, இது எல்லாவற்றுக்கும் கணக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்திற்காக நீங்கள் செலவிடுகிற, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது எழுத்து வடிவில் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள், தலைவர்கள் நல்ல ஒரு முறைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரெக்கார்ட் புக், ஆலயத்தில் ஒரு ரெக்கார்ட் புக் இருக்குது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வீடுகள்லையும் உங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் புக் வச்சுருங்க. குடும்பத்தை நடத்துகிறீர்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள். சில பிள்ளைகள்லாம் தாய் தகப்பனை பார்த்து கேட்குற கேள்வி, எனக்கு என்ன பண்ணிட்ட பெருசா? அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், உன்னுடைய சிறு வயதிலிருந்து உன்னுடைய கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் நான் செலவு செய்த பணங்கள் எவ்வளவு. அதை அவனை சொல்லி காண்பிப்பதற்கல்ல, அவனை புரிய வைப்பதற்காக, உன்னை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறப்பா, இத்தனை ஆயிரங்களை லட்சங்களை செலவு செய்திருக்கும். அந்த கணக்கு இருந்தால் தான் அவனுக்கு புரியாது. நிறைய பிள்ளைகளுக்கு தன் பெற்றோர் செய்கிற செலவை குறித்து புரிகிறது இல்லை, தெரியுமா? அவங்க என்னமோ நினச்சிக்கிறாங்க. அதே போல தான் ஒரு சபையை நடத்துகிற போதகர் சபையை எப்படி நடத்துகிறார், அதை எப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறது விசுவாசிகளுக்கு புரிந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறதில்லை. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்துக்காக செலவு பண்ணப்பட்டவள் எப்படி ரெக்கார்டாக இருந்ததோ, நம்முடைய ஆலயங்களிலேயும் நாம் செய்கிற காரியத்திற்கு ரெக்கார்டு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலேயும் நாம் செய்வதற்கு ரெக்கார்டு இருக்க வேண்டும். இது ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கி ஜபிக்கிறவங்க, நம்ம எல்லாரும் செய்கிற எல்லா காரியத்திற்கும்
பரலோகத்தில் ரெக்கார்டு இருக்கு. இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் இதுக்கெல்லாம் ரெக்கார்டு பரலோகத்தில் ஆயிச்சே இருக்குது. ஒரு நாள் இந்த ரெக்கார்டு புஸ்தகம் நமக்கு வாசித்து காட்டப்படும். அப்போ தான் நம்ம தெரியும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோங்கிறது. ஆகவே இந்த காலவெளியில் ஒரு நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் செய்கிற நன்மையாயிலும் தீமையாயிலும் அது தேவ சமூகத்தில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் நம்மை குறித்து தேவன் ரெக்கார்டு வாசிக்கும் போது அது நன்மையாக இருக்கும்படி இன்றைக்கு நன்மையே செய்யும், தீமை செய்யாதிருங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளி தந்த சிந்தைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குதுப்பா. ஆலயத்துக்கு செய்தாலும், வீட்டுக்கு செய்தாலும், தேவனுக்கு செய்தாலும் அந்த ரெக்கார்டு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற சிந்தையை தாங்க, பயந்து நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.